அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இந்த காணொளியிலே முக்கோணிகளுடைய எண்ணிக்கை காண்பது தொடர்பாக இருக்கக்கூடிய இலகுவான வழிமுறைகளை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இதிலே 4 உருக்களை வரைந்திருக்கின்றேன். முதலிலே இந்த 4 உருக்களுக்குமான இந்த 4 உருக்களிலும் இருக்கக்கூடிய முக்கோணிகளுடைய எண்ணிக்கையினை இலகுவான வழியினை பின்பற்றி அவற்றினுடைய எண்ணிக்கையை பார்த்த பின்பாடு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த உருக்களும் அங்கே இருக்கக்கூடிய முக்கோணிகளுடைய எண்ணிக்கை காண்பது தொடர்பாக இலகு வழியினை பார்ப்போம். முதலாவதாக இந்த வடிவத்தை எடுத்துக்கொள்வோம். இவ்வாறான வடிவங்கள் இதிலே முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது 3 வடிவங்களும் ஒரே மாதிரியான வடிவங்களாக இருந்தாலும் சிறிய வேறுபாடுகளோடு இரண்டாவது, மூன்றாவது உருக்கள் காணப்படுகின்றன. முதலாவது வடிவம் ஒரு முக்கோணியிலே ஓர் உச்சியிலிருந்து உச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய விளிம்பை நோக்கி இவ்வாறு கோடுகள் வரையப்பட்டு தரப்பட்டிருந்தால் இங்கே இருக்கக்கூடிய முக்கோணிகளுடைய எண்ணிக்கையினை எவ்வாறு இலகுவாக காண்பதுன்னு சொன்னால் 1, 2, 3, 4 என்றவாறு இலக்கங்களை போட்டுக்கொள்ள வேண்டும். 1, 2, 3, 4 இத்தனை பகுதிகளாக இருக்கின்றனவோ அந்த பகுதிகளுடைய எண்ணிக்கைக்கான இலக்கங்களை போட்டுக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் அந்த இலக்கங்களை கூட்டிக் கொள்ள வேண்டும். 1, 2, 3, 4 இவை அனைத்தையும் கூட்டுகின்ற போது முதலாவது உருவிலே இருக்கக்கூடிய முக்கோணிகளுடைய எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும். இதை அனைத்தையும் நாங்கள் கூட்டுகின்ற போது விடையாக 10 எங்களுக்கு கிடைக்கும். எனவே முதலாவது முக்கோணியிலே இங்கே தரப்பட்ட முதலாவது முக்கோணியிலே இருக்கக்கூடிய முக்கோணிகளுடைய எண்ணிக்கையாக 10 அமையும். அடுத்ததாக இந்த இரண்டாவது வடிவத்தினை கவனியுங்கள். முதலாவது வடிவத்துக்கும் இரண்டாவது வடிவத்துக்குமாக ஒரே ஒரு சிறிய ஒரு கோடு தான் வேறுபாடாக இருக்கின்றது. இலகுவாக இங்குள்ள முக்கோணியை நாங்கள் இனங்கண்டு கொள்ளலாம். என்னென்னு சொன்னால் இந்த நடுவிலே வரையப்பட்ட இந்த கோடு இல்லாது போனால் இங்கே இருக்கக்கூடிய அதே அளவான எண்ணிக்கை தான் இங்கும் இருக்கும். என்னென்னு சொன்னால் 1, 2, 3, 4 அதே அளவான சம பகுதிகளாகவே பிரிக்கப்பட்டு காணப்படுகின்றது. மேலதிகமாக ஒரு கோடு வரையப்படுகின்ற போது மேலதிகமாக முக்கோணிகள் தோற்றம் பெறுகின்றன. அவற்றை முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். முதலிலே இந்த நடுவிலே இந்த கோடு இல்லாதிருந்தால் எவ்வாறு நாங்கள் ஏற்கனவே முக்கோணிக்கு இலக்கமிடப்பட்டோமோ அதே போலவே இங்கும் இலக்கம் இட்டுக்கொள்வோம். 1, 2, 3, 4 என்றவாறு இலக்கத்தை இட்டுக்கொள்வோம். இந்த நடுவிலே வரையப்பட்ட இந்த கோடு வரையப்பட்ட பின்னர் நன்றாக கவனியுங்கள். கோட்டின் கீழ் உள்ள பகுதியை நான் மறைத்துக் கொள்கின்றேன். மேலே இருக்கக்கூடிய பகுதியை கவனியுங்கள். பெரிய முக்கோணியை போன்றே ஒரு சிறிய ஒரு முக்கோணியாக அது காணப்படுகின்றது. எனவே இதற்கு மேலே இருக்கக்கூடிய முக்கோணிகளுடைய எண்ணிக்கையை பார்ப்பதற்கு மீண்டும் 1, 2, 3, 4 என்றவாறு இலக்கங்களை இட்டுக்கொள்வோம். இப்போது இங்கு இடப்பட்ட இலக்கங்களுடைய பெறுமதியை இங்கே இருக்கக்கூடிய இலக்கங்களுடைய பெறுமதியை கூட்டிக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் 1, 2, 3, 4 இவற்றுடைய கூட்டுத்தொகை 10. மீண்டும் அதே அளவான பெருமானங்களை அதே பெறுமதிகள் தான் மேலே இட்டிருக்கின்றோம். ஆகவே அவற்றினுடைய பெறுமதியாகவும் 10 அமையும். மொத்தமாக இந்த இரண்டாவது உருவிலே 20 முக்கோணிகள் காணப்படும். இரண்டாவது உருவிலே 20 முக்கோணிகள் காணப்படும். அடுத்ததாக நாங்கள் இந்த மூன்றாவது வடிவத்தினை பார்ப்போம். மூன்றாவது வடிவத்தை கவனியுங்கள். இதிலிருந்து சற்று வேறுபாடாக இருக்கின்றது. முதலாவது வடிவத்திலிருந்து இரண்டாவது வடிவமானது ஒரே ஒரு நேர்கோட்டினால் வேறுபடுத்தப்படுகின்றது. மூன்றாவது வடிவம் ஒரே அளவான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் கிடையாக வரையப்பட்ட கோடுகள் ஒரே நேர்கோடாக இல்லாமல் 2 கோடுகளை பயன்படுத்தி வரையப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு வரையப்படுகின்ற போது இந்த 2 கோடுகளும் இல்லாதிருந்தால் வழமையாக நாங்கள் இலக்கங்களை போடுவது போன்றே இலக்கங்களை போட்டுக்கொள்வோம். 1, 2, 3, 4 இந்த கோடுகள் இல்லாதிருந்தால் மொத்தமாக 10 முக்கோணிகள் இங்கே இருக்கும். ஆனால் 2 கோடுகள் கிடையாக வரையப்பட்டு வேறுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு வரையப்படுகின்ற போது இங்கே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 2 முக்கோணிகளுக்கும் சேர்த்த பகுதியாக இந்த கோடு வரையப்பட்டிருக்கிறது. இதிலே 1, 2 என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் இது ஒரே கோடு அல்ல, ஒரே நேர்கோடு அல்ல, 2 கோடுகளால் வேறுபடுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே 1, 2 இவற்றுக்கு மீண்டும் 1, 2 என்று எழுதிக்கொள்ள வேண்டும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஆகவே கீழே இருக்கக்கூடிய பெருமானங்கள் 10 என்கின்ற கூட்டுத்தொகையை எங்களுக்கு தரும். 1, 2 சேர்க்கின்ற போது 3, மீண்டும் 1, 2 சேர்க்கின்ற போது 3. ஆகவே மொத்தமாக இந்த மூன்றாவது உருவிலே 16 முக்கோணிகள் காணப்படும். 16 முக்கோணிகள் காணப்படும்.
நன்றாக இந்த முதல் 3 உருக்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய சிறிய சிறிய வேறுபாடுகளையும் அங்கே பயன்படுத்தப்பட்ட அந்த இலகுவான வழிமுறையும் நன்றாக கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாங்கள் இந்த 4வது உருவை கவனிப்போம். ஒரு சதுர வடிவம் மூலை விட்டங்களால் பிரிக்கப்பட்டு முக்கோணி பகுதிகளாக இங்கே சிறிய சிறிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய மொத்த முக்கோணிகள், இந்த 4வது உருவிலே இருக்கக்கூடிய மொத்த முக்கோணிகளுடைய எண்ணிக்கையை பார்ப்பதற்கு முக்கோணிகளுக்கு இலக்கத்தை இட்டுக்கொள்வோம். முதலிலே ஒரு முக்கோணி 1 2 3 4 முக்கோணிகள் தனித்தனியாக காணப்படுகின்றது. இங்கே பெறப்பட்ட மொத்த பெருமானம் 1 2 3 4 தான் ஆகக்கூடிய பெருமானம். 4னை 2ஆல் பெருக்க வேண்டும். 4னை 2ஆல் பெருக்குகின்ற போது இந்த சதுரத்திற்குள் காணக்கூடிய முக்கோணிகளுடைய மொத்த எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த இடத்திலே சதுரத்திலே மொத்தமாக 8 முக்கோணிகள் காணப்படுகின்றது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே பயன்படுத்தப்பட்ட இந்த செய்முறையானது எந்த ஒரு நாட்பக்கலும் இவ்வாறாக மூலை விட்டங்களால் பிரிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தலாம். எந்த ஒரு நாட்பக்கலுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். சதுரமாக இருக்கலாம், செவ்வகமாக இருக்கலாம், இணைகரமாக இருக்கலாம், சரிவகமாக இருக்கலாம். எந்த ஒரு நாட்பக்கலுக்குமே இந்த செய்முறையை பயன்படுத்தலாம். ஆனால் மூலை விட்ட பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றதோ அதனை 2ஆல் பெருக்குகின்ற போது அந்த நாட்பக்கலிலே காணக்கூடிய மொத்த முக்கோணிகள் எங்களுக்கு கிடைக்கும்.